ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு மனுஷன் எழும்பின உடனே எதை சாப்பிட்றதுன்னு கன்ஃபியூஷன், எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு கன்ஃபியூஷன், இப்படி வாழ்க்கையினுடைய அன்றாட நிகழ்வுகளில் இருந்து அப்புறம் பெரிய பெரிய விஷயங்களான எதை படிக்கிறது, அந்த கோர்ஸ் போகவா, இந்த கோர்ஸ் போகவா, இல்லை யாரை கல்யாணம் பண்ணுவது, இல்லை கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா, இப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் கன்ஃபியூஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ். அதை செய்யவா இதை செய்வா, சரியானதை செய்யவா தப்பானதை செய்வா, அதுலேயும் கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் பல வேளைகளும் சரி தப்பை செஞ்சுருவோம், சந்தோஷமாக தருது அப்படின்னு நினச்சி நிறைய தப்புகளை செய்கிறோம். எல்லா விஷயத்திலும் குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு பைபிள் ரொம்ப தெளிவாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு. யாக்கோபு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பைபிளில். அதனுடைய 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருப்பான். டபுள் மைண்ட், டபுள் ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா? எதையுமே சரியாக டிசைட் பண்ண முடியாமல் ரொம்ப இன்டிசிசிவாக மனுஷன் இருக்கிறான். அதனாலேயே பல வேளைகளும் பெரிய பெரிய ஆபத்துகளும் பாவங்களுமே சிக்கிக்கிடுறான். பைபிளில் இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு அந்த கன்விக்ஷன், ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டோம்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வந்தது. 4 காஸ்பல்ஸ்லையும் சுவிசேஷ புஸ்தகங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நாள், அது வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம இன்னைக்கு குட் ஃப்ரைடே எல்லாரும் உலகம் பூரா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் உயிர் தெழுந்த நாள் ஈஸ்டர், அது சண்டே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இடையிலே ஒரு நாள் இருந்தது, அதுதான் வாரத்தின் 7ஆம் நாள் அல்லது சனிக்கிழமை அப்படிங்கிறது ஓய்வு நாள் அப்படின்னு அறியப்பட்டிருந்தது. இதை அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ரொம்ப கன்விக்ஷனோடு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மிக மோசமான ஒரு சூழல் அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது. அதை விட பயங்கர வாழ்க்கையில் வேறு என்ன வரப்போகுது? ஆண்டவரை நேரடியாக சிலர் அறைந்திருக்கிறாங்க. அவரை நம்பியிருந்த அந்த கூட்டம் பயங்கரமான ஒரு மென்டல் அகனி, ஒரு மிக மோசமான மனநிலைக்குள்ளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குற போது, லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 54, 55, 56 நீங்கள் படித்து பாருங்கள். அவங்களுடைய கன்விக்ஷன் படி அவங்க எல்லோரும் எங்கே போகிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாளில் கூட சனிக்கிழமையாகி வாரத்தின் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளிலே அவர்கள் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் ஓய்ந்திருந்து திரும்பி அதிக காலையிலே ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓடி வந்தாங்க அப்படின்னு பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் எப்படி அவ்வளோ கன்விக்ஷனாக இருந்தாங்க. இது மிகப்பெரிய பாடம். நம்மக்கிட்ட ஏதாவது வாழ்க்கையில் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், டபுள் மைண்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே ஆலோசனை தந்து சக்தி தந்து அதை மாற்றுவதற்கு உதவி செய்வார். அது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை. இருமனம் உள்ளவர் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டான், எதையும் ஜெயிக்க மாட்டான், எப்போதும் குழம்பிக்கிட்டே தான் தெரிவான். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய ஒரு மனம், ஆண்டவர்கிட்ட கன்விக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன பிரகாரம் நடப்போம். ஆண்டவர் சொல்லித்தர சத்தியங்களை தயவு செஞ்சு அவர் மேலே பாரத்தை போட்டு தீவிரமாக கடைபிடிப்போம், ஒரு மனதோடு கடைபிடிப்போம். பி ஹாப்பி, டூ குட், God bless you all.